உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. அங்க வேசித்தன ஆவின்னு இல்ல, வேசியாவே ஆயிடுச்சு. வேசித்தன ஆவி பிடிச்ச நபருக்கும் வேசிக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. உண்மையுள்ள நகரம்னு உன்னை நம்பி இருந்தனே, உன்னை நீ நல்லவன் நம்பி இருந்தனே, நீ பாவம் செய்ய மாட்டேன்னு நான் நம்பி இருந்தனே, துரோகம் செய்யாதிருக்கும் மக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களோ அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள்னு ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீ துரோகம் பண்ண மாட்ட, நீ என்னை விட்டு விலகி போக மாட்ட, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவ, நான் சொல்றதெல்லாம் கேட்பேன், நம்பினே உன்னை அப்படின்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். செல்போன்ல புரோனோகிராஃபி பார்க்கறது, கம்ப்யூட்டர் லேப்டாப்ல தப்பான காரியங்களை பார்க்கறது, இச்சையான காரியங்களை யாருக்கும் தெரியாம ஈடுபடுறது, கண்களின் இச்சை, இருதயத்துக்குள்ள கற்பனையில பாவம் செய்யறது, சரீர பிரகாரமாக அவுட்ரைட்டா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி விபச்சார வேசித்தன பாவத்துக்குள்ள கிடக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், உன் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு கடைசியாய் உனக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாக இது இருக்கலாம். உன்னுடைய பாவ நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் கொடுக்கும் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் இந்த வசனத்துல 20ஆம் வசனம் சொல்றார், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். If you say I won't obey your rules and regulations, இந்த சட்ட திட்டம்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஒரு பட்டயம் உங்கள் குடும்பத்தின் மேலோ உங்கள் மேலோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வந்துச்சுன்னா யாரா ஒருத்தரை காலி பண்ணிட்டு தான் விடும் வீட்டில். உன் பாவத்திலிருந்து இன்னைக்கு மனம் திரும்பிடு.